Thoughts production, especially thanks to சுல்தான் அஜர்த், குட்லாக், ஏஆர் சுல்தான், அருண்மொழி, இதயம் அமீத், கவிஞர் புதுகை புதல்வன், கவிஞர் பீர் முகமது, அப்துல் ஜபார், தாஜ்தீன், பாபு அப்துல் ரஹ்மான், பாசில் அகமது, ரசூல் முகமது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்வது இந்தியா பன்முகம் தன்மை கொண்ட நாடாகும். பல மொழி, பல மதம், பல இனம் எல்லாம் கொண்டதுதான் இந்தியா. இதை ஒவ்வொரு இந்தியா குடிமகனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். If not, he is anti-Indian. அப்துல் ஹமீத், அஸ்ஸலாமு அலைக்கும். சுல்தானா வந்திருக்கம்மா. ஆமாம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. இல்லை, அன்றைக்கி சொல்லியிருந்தேன்ல. இல்லை, இருக்கட்டும்மா, முக்கியமான வேலை இருக்குது. ஜமாத்தில் அங்கே கூட்டியிருக்கு. அந்த மக சம்மந்தமாக சொல்லியிருந்தோம்ல, அவன் மாப்பிள்ளைக்காரன் சரியில்லைம்மா. அவன் ஃபுல்லாக ஒரே தண்ணி அடிச்சுக்கிட்டு, அவன் மார்க்கப்பட்டு இல்லாமல் பேர் தான் இஸ்லாமிய பேர் இருக்குது, மார்க்கப்பட்டுங்கிறது சுத்தமாக இல்லை. அதான் நம்ம பேசணும். 4 தடவை என்ன செய்யணும், பேசியாச்சு. அமைப்புகள் மூலமாக பேசினோம், ஜமாத்து மூலமாக பேசினது. அப்புறம் ஸ்டேஷன்லேயும் வச்சு சொன்னோம், சரியாக வரல. இந்த பிள்ளைங்க வாழை பிடிக்கல. ஏன்னா குழா வாங்கி கொடுத்துருங்க அப்படிங்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதான் இப்போ ஜமாத்தில் அங்கே கூட்டியிருக்காங்க. இன்ஷால்லா நீங்களும் அவசியமாக வந்துட்டிங்கன்னா இன்ஷால்லா பேசிடலாம். இன்ஷால்லா. பிரசவத்துக்கு ரத்தம் தேவைப்படுது, ஏபி நெகட்டிவ். தாமுகால சொல்லி போட்டு விடுங்க. அப்படியா? ஃபோன் பண்ணி ரொம்ப அர்ஜென்ட். பாவம் பொண்ணுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கு. அதான் நேரில் பார்த்து பேசிப்போம். அப்படியா? சரி, நம்ம தாமுக ரத்தம் குழுமா இருக்கு, அதில் போட்டு விட்டுறேன். என்ன குரூப்னா? ஏபி நெகட்டிவ். ஏபி நெகட்டிவா? சரிண்ணா. போட்டு சரி. ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. சரி, எங்கே இருக்கா? ஜிஹெச்சில். சரி, மெடிக்கல். ஓகேயா? சரி, நான் போட்டாச்சுண்ணே. சரி, வந்துடுவாங்க ஒரு 1/2 மணி நேரத்தில். சரி, சீக்கிரம் ஏற்பாடு பண்ணி. சரி, நான் வீட்டில் வந்து பார்க்கலான்ட்டு தான் இங்கிட்டு போயிட்டுருக்கீங்க. இந்த ஒரு சின்ன பஞ்சாயத்து நம்ம ஜமாத்தில் ஒரு பிரச்சனை சம்மந்தமாக. அண்ணன் பொண்ணுக்கு விவாதத்து சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கோம். அப்படியா? என்ன ப்ராப்ளம்? பையன் சரியில்லை, அதான் குழா வாங்கலான்ட்டு. குழாக்கு தலாக்கு இல்லையா? குழாங்கிறது பெண்ணு உரிமை. அது பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளையோடைய நடவடிக்கை பிடிக்கலன்னா ஜமாத்தில் சொல்லி என்ன செஞ்சுக்கிறது, நான் வாழை பிடிக்கிறேன், அதனால் எனக்கு குழா வாங்கி கொடுங்கிறது. இது ஈஸியாக முடிஞ்சிடும். சரி. தலாக்குங்கிறது வந்து அது ஆண்கள் சம்மந்தப்பட்டது. 2 தரப்புலையும் உட்கார வச்சு பேசி அதை ஜமாத்து முடிவு பண்ணி எது கரெக்டாக இருக்கோ அது மாதிரி முடிவு பண்ணுவாங்க. குழாங்கிறது பெண் உரிமைக்குண்டு உள்ளது. கோர்ட்டுக்குன்னு போனோம்னா பல இது இழுத்துக்கு நிற்கும் பல வருஷங்கள். இது ஜமாத்துடைய சரியத்துப்படி அது கரெக்டாக என்ன செஞ்சு உடனே தீர்வாகும். அதான் குழா. அரசாங்கமே தான் சொல்லியிருக்கேன், பெண்ணுக்கு பாதுகாப்பு நம்ம சட்டத்தில் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் உங்கள் இதில். அதான் தலைவா பிரச்சனையே. இப்போ அதான் எங்களுக்கு என்ன சட்டம், இஸ்லாமிய சட்டம் என்னன்னு தெரியாது. அதில் நமக்கு வந்து 2 உரிமை கொடுத்துருக்கு. சரி, அதை பற்றி இப்போ நீங்களே தெரிஞ்சுக்கலாம். என்ன குழாகலன்னா இஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு பெண்ணுக்கு ஆணுக்கு உரிமை கொடுத்துருக்கு, பெண்ணுக்கு எந்த அளவுக்கு உரிமை கொடுத்துருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, நீங்களும் வாங்க. சரி சரி, பார்த்துக்குவோம். என்ன ரசூல், அப்புறம் என்ன எத்தனை வாடி சொல்கிறது உனக்கு? 3 வருஷம் ஆச்சு. ஏப்பா எங்கே உணர்ந்து வச்சதை பற்றியா? என்னண்ணே சொல்லுங்க. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறேன். அஜர்த்து எங்கே கொண்டாந்து இப்போ நிப்பாட்டுற மாதிரி இருக்குது. சொல்லுங்க அஜர்த்து. அருமையான மார்க்கத்தில் நம்ம இருக்கேன், கொண்டாந்து இங்கே வந்துருச்சாப்பா. என்ன செய்கிறது இப்போ? நீ தான்மா சரி பண்ணிக்கணும் எல்லாத்தையும். பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு தான். சரியா? அலைக்கும் சலாம். வாங்க வாங்க வாங்க. சலாம். வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. நல்லா இருக்கு. வாங்க. அப்புறம் என்ன தான் பண்ணலாம் இப்போ? அதாவது பிள்ளை வந்து ரொம்ப ஏதோ பேசி பார்த்தோம். சரி, சரியாக இல்லை. கல்யாணம் பண்ணி 4 வருஷமாச்சு. 3 வருஷமாக மெயினான பிரச்சனையாக இருக்குது. அதனால் குழா கேட்குது. வாட மாட்டேன் என்ன திருப்பி முடிவாக சொல்லிருச்சோ? ஆமாம்.
ஏன்னா அதிகமாக குடிச்சிக்கிட்டு அந்த தகராறு பண்ணுறது, போட்ட நகை எல்லாமே விற்றாச்சு. எல்லா பொருளுமே விற்றுட்டு சண்டை போடுறதுனால உள்ள வாடகை பிடிக்கல அப்படின்ட்டு உறுதியாக சொல்லிடுச்சு. அதனால குழா கேட்குது. என்னத்தா 3-4 வருஷமாக கல்யாணம் ஆச்சு. நான் எத்தனையோ தடவை உனக்கு சொல்லியிருக்கோம். திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை பள்ளிக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன செய்யலாம்? குலாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பெண்களுக்கு மார்க்கம் கொடுக்குற மிகப்பெரிய உரிமை குலா. சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பெண் வேணால் இன்றைக்கி நினச்சா வாங்குறேன், நினச்சா போங்கிறேன், அப்படியெல்லாம் எல்லா இடத்துலையும் விரட்டி விட்றாங்கிற ஒரு பேர் இருக்குது. அப்படி இல்லைப்பா. இன்றைக்கி எப்போ சரியத்தில் வந்து சரியான அர்த்தத்தை சொல்லி ஒரு பெண்ணு குலா கேட்டுச்சோ அதுக்கு விடுதலை கொடுக்குறது மார்க்கத்துடைய பொறுப்பாயிருச்சு. எவ்வளோ நாளைக்கு நம்ம பண்ண முடியும் சொல்லு? கல்லானாலும் கிழமை புல்லானாலும் புருஷங்கிறது இன்னும் இஸ்லாத்தில் கிடையாது. அது சும்மா வார்த்தைக்கே சொல்கிறதுங்க. எங்கே அந்த மாதிரி சொல்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள். அப்படி சொல்கிறாங்களே அவங்கள்ட்ட போய் உண்மையிலே கேளுங்க. ஃபுல்லானால் தான் புருஷேம்பாங்க. அப்படியெல்லாம் வந்துடும். ஒரு பெண்ணுங்கிறதுக்கு அதுக்கு உள்ள சரியான உரிமையை மார்க்கம் கொடுத்துருக்கு. எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ நாளாக பேசியிருந்தாங்கன்னா அவங்க வந்து தன்னுடைய முயற்சியெல்லாம் தோற்று போய் தான் இங்கே வந்திருக்காங்க. என்ன பேர் என்ன சொல்லுங்கள், என்ன செய்யலாம்? நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன் அஜர்த்து. 3 வருஷமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அவர் ஒன்றும் திருந்துற பாடுற மாதிரி இல்லை. அந்த பொண்ணு வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். அதனால் நம்ம இஸ்லாம் என்ன இது பண்ணுதோ அதே மாதிரி நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்க அஜர்த்து. சட்டத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் சேர்த்து வைக்க தான் மார்க்கம் சொல்லுது. பிரித்து வைக்கிறதுக்கு யாரும் மெனக்கிடுறது இல்லை. பிரித்து வைக்கிறது நீங்களாக ஏற்படுத்திக்கிறது. இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது. என்ன சொல்கிறீங்க? இப்போ சேர்த்து வைக்கிறதுக்கு முகாந்திரம் இருக்கா இல்லையா? இல்லை, அது பல தடவை நம்ம ஜமாத்துலேயும் பேசியிருக்கோம், இயக்கத்திலும் சார்பாகவும் பேசியிருக்கோம், சரி, ஸ்டேஷன்லேயும் பேசியிருக்கோம். ஆனால் எதுக்குமே ஒரு புடி வரல. தண்ணியை போட்டு ரொம்ப இது பண்ணுறாப்படி, எல்லாத்தையும் வித்துட்டா. அப்படி ஒரு பெண் வந்து எப்போ வந்து தகுந்த காரணம் சொல்லிருச்சோ அப்போ வந்து ஜமாத்துக்கு வேறு வழி இல்லை. அதான் சொன்னேனே, பெண்ணோட உரிமை அது. ஒரு பெண்ணு வந்து தகுந்த காரணம் சொல்லி என்னுடைய மணமகன் என்னுடைய மாப்பிள்ளை மேலே இந்த காரணம் இருக்குது, 2-3 காரணங்கள் இருக்குது. ஒன்று அவனுடைய அத்துமீறலான சேட்டைகள், இந்த மது அருந்துற மாதிரி. இன்னொன்று முக்கியமான காரணம் ஆண்மை இல்லைன்னு ஒரு பெண் வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் உடனடியாக நாங்கள் என்ன செஞ்சுருவோம், பெண் அதனுடைய உரிமையை பயன்படுத்தி நம்ம விடுதலை வாங்கி கொடுத்துருவோம். இப்போ என்ன செய்கிறது? வேறு வழி இல்லாமல் போயிடுச்சு. இப்போ குலா கொடுத்து தான் ஆகணுங்கிற நிர்பந்தத்துக்கு ஒன்று வந்து விட்டுட்டா. என்ன செய்யலாம் ரசூல்? சொல்லுப்பா. சரியத்தை என்ன சொல்லுதோ அதைப்படி முடிவு எடுத்துருக்கேன். குலா கொடுத்துடலாங்கிறியாப்பா? குலா கொடுத்துறதுல எங்களுக்கெல்லாம் இஷ்டம் இல்லைப்பா. உன்னுடைய மனைவி கேட்டதன் பேரில் தான் கொடுக்குறோம். சரி, அப்போ உங்களுடைய பெண்ணிட்ட என்னென்ன காரணங்களால் குலா கேட்குறீங்க அப்படிங்கிற தபால் எழுதி வாங்கிட்டு வாங்க. குலா கொடுக்குறவன ஏற்பாடுகளை செஞ்சிடும். சரிங்களா? பார்த்தீங்களா புதரன்? அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். பெண்ணுக்கு வந்து விடுதலை கிடச்சிருச்சு. அவ்வளோதான். ஒரு சாதாரண விஷயந்தான். பெண்ணுக்கு வந்து குலாங்கிறது வந்து பிடிக்கலன்னு சொல்லி வச்சுங்களேன், கணவன் வந்து பிடிக்கலன்னு சொல்லிடுச்சுன்னா இந்த மீட்டர் தான் முடிச்சிடும். ஆணுக்கு கால அவகாசம் இருக்குண்ணே. நம்ம நினச்ச உடனே ஆணுக்கு கொடுக்க முடியாது. கட்டிட்டு வந்தேன், பிடிக்கல, விரட்டி விட்றான், அதெல்லாம் இல்லை மார்க்கத்தில். ஆணு தலா கொடுக்குறான்னு சொன்னால் அதுக்கு உண்டான காரணங்களை அவன் என்ன செய்யணும், சபையில் கொண்டு வந்து சொல்லணும். உடனே வாங்க முடியாது. 1 தலாக்கு 2 தலாக்கு அதுக்கு கால அவகாசங்கள் இருக்குது. இத்தனை காலங்கள் நீட்டிப்பு இருக்குது. என்ன அப்படி இல்லை, 5 நிமிஷத்தில் அவன் கேட்டான்னு சொன்னால் இந்த காரணம் சொல்லிவிட்டு அந்த சபையில் என்ன செய்யலாம், எனக்கு விடுதலை கிடச்சிடும். அதான் பாருங்கள், நம்ம நாட்டில் 16 வயசு பொண்ணு ஒரு 18 வயசு பையன் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 3 வருஷம் வாழ்ந்துட்டு விட்டுட்டு ஓடிடுறாரு. அப்படி 48 வருஷம் காணாம போயிடுறாரு. காணாம போயிட்டு அந்த பொண்ணுக்கு ஜீவனாம்சமும் கொடுக்கல, அந்த பொண்ணு என்னன்னு பார்க்கல, தவிக்கி விட்டு போனவர் தான் இப்போ வந்து மக்களோட உரிமையை பற்றியும் இஸ்லாத்தோட பெண்கள் வந்து விடுதலை இல்லை, பெண்களை வந்து கொடுமைப்படுத்தணும் மேலே தூரம் முழங்கிக்கிட்டு இருக்க நம்ம மோடி மனைவி தான் அந்த யசோதா. அவர் அந்த மாதிரி கொடுமைப்படுத்தி விட்டுட்டு போனார் 48 வருஷமாக, அவர் தான் மோடி. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், பார்க்கணும். சலா அப்போ வெளியில் கொண்டு வரணுங்க. அதெல்லாம் இஸ்லாத்துடைய விஷயங்களை வந்து வெளியில் சொல்லணும். சரி சொல்லப்பா, அவ்வளோதானே விஷயம். அவ்வளோதான். ஒரு பெண்ணுக்கு வந்து உரிமை வந்து இந்த அளவுக்கு தான் இஸ்லாம் கொடுக்குது. இப்போ சாயங்காலம் ஃப்ரீயாக இருப்பீங்களா? இந்த தலாக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தவறாக வந்து பரவப்பட்டு அது சாயங்காலம் ஒரு மாப்பிள்ளை வந்து பொண்ணோட வாழை பிடிக்கல தலா கேட்குறா, அப்படி அதை உரிமை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ தான் நம்ம வந்து பன்முகத்தன்மை உள்ள நாட்டில் வந்து ஒற்றுமை வாழ முடியும். ஒவ்வொருத்தரோட சட்டம் ஒரு 4 மணி போனேன் கூப்பிட்றேன், வந்து பாருங்கண்ணே, அவசியம். சரி 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 நல்லா இருக்காங்களா வீட்டிலலாம்? அலைஸ்லாம் வாங்க. இந்த வந்துட்டாங்க சேர்த்துங்க. எனக்கு இப்போ தலாக் பண்ணி அவனை எனக்கு வாழ பிடிக்கல. தலாக் என்ன அவ்வளோ